நமக்கு எத்தனை ராத்திரி எத்தனை பகல் இருக்குது? நான் இப்போ ஒரு 60-70 வயசு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு எத்தனை ராத்திரி எத்தனை பகல்? ஒவ்வொரு நாளும் எத்தனை வேளையில் நம்ம ஜெபிக்கிறோம்? எத்தனை நாள் அப்போ நான் ஜெபித்து இருக்கிறேன்? எவ்வளோ நேரம் ஜெபித்து இருக்கிறேன்? எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் ஆக்கியிருக்கிறேன்? எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கிறேன்? எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கேன்? எவ்வளோ நேரம் நம்ம வீணாக்கியிருக்கோம்? எவ்வளோ நேரம் வீணான பொழுதை கழிச்சிருக்கோம் அப்படின்னு அது பூரா கால்குலேஷன் பண்ணி பார்த்தா நம்ம இப்போ இருக்கிற வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்தில் இந்த நேரத்தில் நான் எப்படி பயன்படுத்தியிருக்கிறேன்னு அதெல்லாம் கரெக்டாக பார்த்தா தெரியும். நிறைய நம்மகிட்ட குறைவு இருக்கும். நம்முடைய வருமானம் கூட, நமக்கு இருக்கிற வருமானத்தை கூட அதை கரெக்டாக நம்ம கணக்கு போட்டு அதை எழுதி இதெல்லாம் மாதம் வந்தால் இது கொடுக்கணும், அது கொடுக்கணும், பால் கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும், மளிகை கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், இந்த ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபீஸ் கட்டணும், இந்த சீட்டு கட்டணும், அந்த சேமிப்பில் போடணும், இதெல்லாம் சரியாக பார்த்து அதை கரெக்டாக நம்ம போனோன்னா நமக்கு தெரியும் நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. இதெல்லாம் எழுதி வச்சு பார்த்தோன்னு வைங்களேன், மீதி பணம் பார்த்தா எது இருக்காது. 25,000 வாங்குறேன் அப்படின்னா 25,000 அப்படியே கரெக்டாக பட்டுவிட ஆயிரும். அது கணக்கே பார்க்கலன்னா ஏதோ வீணாக போயிட்டே இருக்கும். வீணான செலவு வரும், நமக்கு தெரியாமலே அது போகும். அப்போ அதை சரியாக நம்ம கணக்கிட்டு ஆண்டவர் தருகிற 1 ரூபானாலும் அதை கணக்கு பார்த்து அதை எழுதி வைத்து ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்துட்டு அதை 10ல் ஒரு பகுதி ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற 9, அந்த 9ல் ஒரு பகுதி எடுத்து சேமிப்பு வச்சுட்டு மீதி இருக்கிற 8 பகுதி எடுத்து நம்ம அந்த கணக்கு போடுவோமானால் ஆண்டவர் சரியாக அது முடியும். மீதி சேமிப்பு எதுவும் இருக்காது. அது சரி, அது போக 1 லட்ச ரூபா வருது அப்படின்னா, அது தாண்டி 1 லட்ச ரூபா வருது அப்படின்னா அந்த 1 லட்சத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். 1 லட்சம் வாங்கும்போதும் அந்த குறைவு இருக்கும். ஏன் இதை சொல்லுது அப்படின்னா, சரியாய் கணக்கிட்டு வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு போஷிக்கிற காரியங்களை 1 ரூபானாலும் கணக்கிட்டு நம்ம அதை பயபக்தியோடு செயல்படுத்தும் போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அவர் வரும்போது நம்ம கணக்கு கேட்டால் கரெக்டாக நிற்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணேன், உனக்கு நான் இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ அனுப்புனேன், இந்த இதில் கொண்டு உன்னை சேர்த்து விட்டேன், இந்த இதை உனக்கு கையில் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்போம். சொல்ல தெரியாது. கடைசி நாள் ஞாயிற்றுக்கு நாள் இருக்குது, அன்றைக்கி சொல்லி ஆகணும் எல்லோரும். எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ண, எவ்வளோ நேரத்தை எப்படி நீ இவ்வளோ கொடுத்த, எவ்வளோ வீணான செலவு பண்ண அப்படின்னு கேட்டால் அப்படியே முடிச்சுட்ருவோம். ஐயோ, அப்போ நம்ம பின்னால் யோசித்து பார்த்தா தெரியாது, மொத்த கணக்கை பார்க்க முடியாது நம்மளால். அப்போ அன்றாட கணக்கு பார்த்து செலவு செய்ய வேண்டும். அன்றாடம் கணக்கு பார்த்து நம்ம எந்த பகுதி ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருக்கிறோன்னு சொல்லி அதையும் சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சரியாக போகும். அப்போ இந்த ஸ்லோ வராது. இந்த ஸ்லோவாக போகிறது, இந்த லேட் ஆகிறது, இந்த தாமதமாகிறது, இந்த பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் குறையும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடும். நம்மக்கிட்ட மோதாது. ஏன்னா மோத முடியாது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அது எவன் மேல் விழுமோ அவனை அது நசுக்கி போடுமா. அப்போ இதுகிட்ட மோத முடியாது. ஏன்னா அந்த கல் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு கொடுத்ததெல்லாம் சரியாக பண்ணுது. ஏன்னா ஒழுங்கும் கிரமமும் இருக்கணும்னு இருக்கிறார், டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரியாக செய், கரெக்டாக பண்ணு, நேரத்தை சரியாக பயன்படுத்து, உனக்கு கொடுத்துருக்கிற வருமானத்தை சரியாக பயன்படுத்து. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க இதில் சரியாக நம்ம நடப்போமானால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார். நம்முடைய மற்ற காரியங்களை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்கும். நம்முடைய வருமானம் கூடிக்கிட்டே இருக்கும், நமக்கு அறிவு கூடிக்கிட்டே இருக்கும், ஞானம் கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம கேட்கிற, நம்ம செய்ய போகிற காரியங்கள் ரொம்ப லகுவாய் அது முடியும், லகுவாய் நடந்து முடியும். இல்லைன்னா நம்ம அநேக நாள் ஓடி நம்முடைய பிரயாசத்தெல்லாம் ஓடி சரீரத்தெல்லாம் ஓடி உழைத்து பார்க்க முடியாமல் இருக்கும். ஆகையினால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரியாக அதை செய்ய நம்ம முயற்சி எடுப்போம், அர்ப்பணித்து ஜெபித்து செய்வோம். தாவீது ஜெபிப்பது போல ஜெபிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் வாழ்வாதார காரியங்களை சரியாய் நம்ம பயணம் செய்வோமானால் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து அப்படி கூட்டி செல்லுவார். ஆமென்.